இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி தான். இதோட பெயர் வந்து ஹெச்டி ஆடியோ டிஜிட்டல் சரவுண்ட் சவுண்டு டீகோடர். இதை வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதனால் என்ன யூஸு, எனக்கு இது எதுக்காக பயன்படுது, நான் எதுக்கு இதை வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோலையே நான் சொல்லிடுறேன். இந்த ஹெச்டி டிஜிட்டல் சரவுண்டு சவுண்டு டீகோடர் இது வந்து எனக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, என்கிட்ட ஒரு 5.1 டால்பை டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம ப்ளூடூத் மூலமாக எந்த ஒரு 5.1 சாங்கு ப்ளே பண்ணாலும் 5.1 சேனலில் அது ப்ளே ஆகிறது இல்லை. ஏன்னா எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸ் மூலமாகவும் 5.1 குவாலிட்டி ஆடியோவை நம்ம ப்ளே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ப்ளூடூத் டிவைஸ் இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஆம்பிளிஃபையரில் 5.1 டிஜிட்டல் சரவுண்டு சவுண்டு குவாலிட்டி இருக்கிற மாதிரியாக அவுட்புட் கொடுக்கணும். அதுக்கு தான் இதை நான் வாங்கியிருக்கேன். இது மூலமாக எப்படி நம்ம ஆம்பிளிஃபையரில் 5.1 சரவுண்டு சவுண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி ஆம்பிளிஃபையரில் ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பவர் கேபிள், ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லை டால்பை டிஜிட்டல் டிடிஎஸ்னு போட்டிருக்காங்க. அதோட இதில் வந்து ஒரு கோஆக்சல் பின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்ஸு கேபிளுக்கு ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் இன்புட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்டிக்கல் கேபிளுக்குள்ள பின்னு 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏவி ரிசீவர் சரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்கறதுக்கான அந்த 6 பின்னும் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஆம்பிளிஃபையரில் மாட்டி இதோடைய சரவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.